இருக்கிற இடத்திலிருந்து தயவு செய்து கொஞ்ச நேரம் எழும்புவோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து, வானம் பூமி படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவரை நாம் துதிக்க இருக்கிறோம். எல்லாரும் துதிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம். வாலிப பிள்ளைகள், வயதான தாய் தகப்பன்மார்கள், வியாதியோடு வந்தவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு அதிசயம், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் எனக்கு செய்யுங்க, என்னை அபிஷேகம் பண்ணும், பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணும். கேளுங்க. ஹல்லேலூயா. நீண்ட நாட்கள் கட்டப்பட்ட நெருக்கங்கள் மாறுகிறது. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஹல்லேலூயா. துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைத்திடுவே, நன்றி சொல்லிடுவே, மகிமை படுத்திடுவே. மகிமை உமக்கு, மகிமை உமக்கு, மகிமை. எல்லா கண்களை மூடி ஊக்கமா கரம் தட்டி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அல்லேலூயா. ஈஸ்வரன் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. எல்லா கரங்களை தட்டி, கைகளை தட்டி தேவ பிரசன்னத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. உண்மையா ஆராதிங்க தேவ பிரசன்னத்தோடு.